அன்பே சிவம் அன்பே நிறைந்த மலேசியாவில் வாழும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அடியவனின் அன்பு வணக்கம். அடியேன் கடந்த 6 வருட காலங்களாக மலேசியாவிற்கு வந்து அங்கு உள்ள நல்ல உயிர்களுக்கு சித்தர்களின் வழியில் ஞான உபதேசத்தை செய்து வருவது அனைவருக்கும் நன்கு தெரியும். இங்கே அகத்தியனின் பொதிகை மலையில் அடியேன் அன்னைக்கு திருக்கோயில் திருப்பணி செய்து கொண்டு இருக்கின்றேன். இந்த திருப்பணியை மலேசியாவில் இருக்கும் வாழை வாசி மைய அன்பர்கள் மனம் வந்து இத்திருப்பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நல்ல உயிர்களை சந்திக்கவும் சித்தர்கள் வழியை போதித்து மெய் வழியில் அனைவரும் செல்லவும் அடியேன் வருகின்ற 15/9/24 ஞாயிற்றுக்கிழமை அன்று மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் ஞான வகுப்பு நடத்துகின்றேன். மலேசியாவில் அனைத்து ஆன்மீக உள்ளங்களும் இந்த உபதேசத்தை கேட்டு பயனடைந்து வருகின்றார்கள், பலனடைந்தும் வருகின்றார்கள். வருகின்ற 15ஆம் தேதி வரும் ஞாயிறன்று மலேசியாவில் நமது சித்தர் ஞான வகுப்பு நடைபெற இருக்கின்றது. அதற்கு அங்கு உள்ள அன்பு உள்ளங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று அழைக்கின்றேன். அடியேன் இவ்வுலகில் கடந்த 25 ஆண்டு காலமாக உலகில் உள்ள அனைத்து நல்ல உயிர்களுக்கும் சித்தர்கள் வழியில் உபதேசம் கொடுத்து சிறந்த சாதகர்களாக பல உயிர்களை உருவாக்கி வந்திருப்பது அனைவருக்கும் தெரியும். இந்த வகுப்பிற்கு அனைத்து நல்ல ஆத்மாக்களும் வந்து பிறவி பயனை பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நான் சொல்லும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் திருவார்த்தை. மூல பண்டாரம் வழங்குகின்றார் வந்து முற்றுமீனே என்று வள்ளலாரும் மாணிக்க வாசகரும் பாடியுள்ளார்கள். அதுபோல் இந்த ஞான உபதேசம் என்பது இறைவன் உங்களுக்கு உணர்த்தும் உண்மை. அந்த உண்மையை அறிந்து அந்த உபதேசத்தை பெற்று சித்தர்கள் வழியில் நடந்து நீங்களும் சித்தராக வேண்டும். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என திருமூலர் சொன்னது போல் உண்மையான சித்தர் வழியை அனைத்து நல்ல உள்ளங்களும் அறிந்து அவ்வழியில் பாடுபட்டு மெய்நிலையை அடைய வேண்டும் என்பதே அடியேனின் உண்மை விருப்பம். இங்கே நடக்கும் திருப்பணிகளை நடத்தி முடிக்கவும் இங்கே சித்தர்களின் அன்பு மார்க்கம் தழைத்து ஓங்கவும் அன்பு திருக்கோயில் அன்னையின் கட்டளைப்படி உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். அதுவும் அன்னையின் செயல்தான். அவளால் தான்
உங்களைப் போன்ற நல்ல ஆத்மாக்கள் நமது அன்பு மார்க்கத்தில் இணைந்து இந்த அன்பு திருக்கோயிலையும் கட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள். இது 85% வேலை முடிந்துவிட்டது. இன்னும் 15% வேலைதான் பாக்கி உள்ளது. அதையும் நடத்தி முடித்துவிட்டால் அன்னைக்கு இங்கே சித்தர் கோட்டம் அமைத்து மகா கும்பாபிஷேகம் நாம் நடத்தலாம். ஆதலால் அந்த பணியை முடிப்பதற்காகவே அடியேன் உங்கள் அன்பை சந்திக்க மலேசியா திருநகர் வருகின்றேன். அனைவரும் இந்த உபதேசத்தை கேட்டு பிறகு பயனை அடையுமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். எனக்கென்ன மனக்கவலை, என் தாய் கன்றோ தினம் தினம் என் கவலை. எனக்கென்ன மனக்கவலை, என் தாய் கன்றோ தினம் தினம் என் கவலை. மனத்திலும் செயலிலும் வாக்கிலும் நோக்கிலும், மனத்திலும் செயலிலும் வாக்கிலும் நோக்கிலும் அனைத்துமாயிருந்தென்னை ஆண்டவள் இருக்கையில் எனக்கென்ன மனக்கவலை, என் தாய் கன்றோ தினம் தினம் என் கவலை. அல்லலை ஓட்டுவாள் வல்லமை நாட்டுவாள், அம்புலி காட்டி நல்ல அமுதினை ஊட்டுவாள். தொல்புவி எனக்கொரு தொட்டிலாட்டுவாள், சுத்தமுத்தி சமத்துவ சுடர் நம்முள் ஏற்றுவாள். மனத்திலும் செயலிலும் வாக்கிலும் நோக்கிலும் அனைத்துமாயிருந்தென்னை ஆண்டவள் இருக்கையில் எனக்கென்ன மனக்கவலை, என் தாய் கன்றோ தினம் தினம் என் கவலை. அம்மா அம்மா வாழையம்மா, அந்த வாழையம்மன் அருளை பெற்று அவளின் அலங்கார கோலத்தை அகத்தியின் புதிய மனையிலே நாம் அனைவரும் ஒன்று கூடி அமைப்போம். அன்பர்களே, அன்புடன் வாருங்கள். அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம்.